ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார், என்னோட ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் டீம் செலெக்ஷனில் நாக் அவுட்ஸ்க்கு வர மாதிரி ஒரு டீம் எடுக்கணும். அந்த டீம் எடுத்து நாக் அவுட்ஸ் வந்தப்புறம் இட்ஸ் ஒன்லி a jackpot. அதுக்கப்புறம் எவ்ரி கேம்ஸ் நாக் அவுட் கேம். ஸோ அதில் வந்து ஹவு யூ பெர்ஃபார்ம், ஹவு யூ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ், அதுதான் முக்கியம். அவர் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, இன்னமும் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த வருஷமும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை எல்லா வருஷமும் அவர் ஹஸ் பீன் ஏபிள் டு அச்சீவ் தட். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாவல் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா சார்? அதை டிஃபரெண்ட் லெஜெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஒரு கேப்டன், ஒரு லெஜெண்டரி தோனி, அந்த டீம் வந்து ஒரு மேட்ச் மேலே இருந்து பார்க்கும்போது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே செம்ம டீம் அது, பட் நீங்க என்ன மாதிரி போய் அட்வைஸ் இல்ல இன்புட்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு? நாங்க இன்புட்ஸே கிரிக்கெட் பத்தி சொல்றதே இல்லை, நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடை தான் பாக்குறோம். கிரிக்கெட் ஃபுல்லா இன்புட்ஸ் வந்து அந்த கோச், அந்த கேப்டன், அவங்க தான். எங்களுக்குள்ள நாங்க என்ன வேணா பேசிப்போம், இந்த இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம், பட் we never go and interfere with the cricket. அது வந்து நாங்க பண்ணவே மாட்டோம். அதுதான் நாங்க ரைட் ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட் வந்து புரியுது. nobody goes and discusses cricket, you should have done this, you should have done that. அது வின் பண்றோமோ உதப்படுறோமோ எந்த இதுனாலையும் ஒரே ஸ்டேஜில் தான், ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருப்போம். அது மட்டும் எங்களுக்கு வருஷக்கணக்காக நாங்கள் கிரிக்கெட் ரன் பண்ணதுனால இட் இஸ் கம் டு அவர் நாலேஜ். கிரிக்கெட்டர்ஸ் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். வி ஓன் த ஃப்ரான்ச்சைஸ் பட் நாட் தி கிரிக்கெட்டர்ஸ். அதுதான் எங்கள் பாஸ் சொல்கிறது எப்போதும். அது நீங்கள் சரி, இப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தோனிக்கும் அந்த ஃபேன்ஸுக்கும் உண்டான அந்த ஒரு கனெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கல்யாண பத்திரிக்கை வந்து சிஎஸ்கே டிசைன் ஃபார்மேட்ல வச்சு பண்ணிருக்காங்க. நிறைய நடந்திருக்கு. சோ ஒரு டீம் மேட்ச் இருந்தா இந்த ஃபேன் சப்போர்ட் பார்க்கும்போது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா தோனியே சொன்னாரு ரிட்டர்ன் அந்த ஒரு 2 வருஷம் கேப்ல சிஎஸ்கேவோட ஃபேன் ஃபாலோயிங் போச்சுன்னா இன்னும் வேற லெவல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, ஒன்னு தோனி ஆஸ் அ பிளேயர், ஆஸ் அ கேப்டன் அவர் அட்ராக்ட் பண்றது. அதை தவிர சிஎஸ்கேக்கு அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 8 years பிஃபோர் வி வர் பேன் ஃபார் 2 years, அதுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் டேக்கன் கேர் ஆஃப் த ஃபேன்ஸ். ஸோ மெயினாக பாருங்க, எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும் அந்த ஃபேன் கிளப்பு, ஃபேன்ஸ் நம்ம சரியாக கல்டிவேட் பண்ணலன்னா முன்னுக்கு வர முடியாது. நாங்கள் வந்து அதை ரைட் ஃப்ரம் இயர் 1 அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீம் வந்து வி ஆர் ஃபாலோயிங் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்சோ. அந்த ஃபேன் கிளப்புக்கும் எங்களால் முடிந்தது என்னெல்லாம் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் தோனியோட இது ஃபேஸ் அதெல்லாம் சேர்ந்து அந்த டீமோட இதுவும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுனால இட்ஸ் பீன் க்ரோயிங்.